இதுவரை நான் என்ன தவறு செய்தேன்? ஆளுகின்ற பொறுப்பில் இருந்தேன், ஒத்துழைப்பு தரவில்லையா? கோப்பு என்னிடம் நான் கையெழுத்து போட்டுத்தான் அங்கே போகும். சில பிரச்சனைக்குரிய கோப்புகள் வரும் பொழுது நான் தலைமைச் செயலாளரையும் நிதித்துறை செயலாளரையும் கூப்பிட்டு கலந்து ஆலோசித்து தான் நான் கையெழுத்திடுவேன். அதுக்கு பண்ணதான் சிஎம்க்கு போகும் எல்லா நிதி சம்மந்தப்பட்ட ஃபைல்கள்லாம். ஏதாவது ஒரு ஃபைலை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அவருடன் தர்க்கம் பண்ணியிருக்கேன்னா இல்லை. 4.5 வருஷம் கீழே அடியில் தரமட்டத்து போய் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறேன் கட்சியிலையும். ஆனால் கட்சியினுடைய புரட்சி தலைவர் எப்படி கட்சி நடத்தினார்கள், அம்மா எப்படி கட்சி நடத்தினார், ஜனநாயக முறைப்படி மக்கள் விரும்புகின்றபடி தொண்டர்கள் விரும்புகிற இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று நான் நல்ல யோசனைகளை சொல்லுவேன். அறிவுரை என்று சொல்ல மாட்டேன், யோசனைகள் சொல்லுவேன். அது அவருக்கு எரிச்சல். நான் முதலமைச்சராக இருக்கேன், இவர் என்ன எனக்கு ஆலோசனை சொல்றது, யோசனை சொல்றது. நாங்கள் தீர்மானம் போட்டோம் அம்மா கையில் இறந்ததுக்கு பின்னால. கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா தான். அதையும் தீர்மானம் ரத்து செய்துவிட்டு அவர் பொதுச் செயலாளர்